வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி வில்லியனூர் ஆனந்தபால் சத்திரம் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஏகாம்பரநாதர் மகேஸ்வர ஆலயத்தில் கடந்த ஜூன் மாதம் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல பூஜை சிறப்பாக நடைபெற்று வந்தது. இதன் நிறைவு விழா இன்று காலை நடைபெற்றது. இதில் யாக சாலைகள் அமைக்கப்பட்டு கணபதி ஹோமத்துடன் துவங்கி வேத பாரண்யம் செய்து கடப்புறப்பாடுடன் மூலவர் மற்றும் பரிகார மூர்த்திகளுக்கு கலச அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். தொடர்ந்து திமுக ஆன்மீக குழுவினரின் சுந்தரர் தேவாரம் வரலாற்று முறை புத்தகத்தினை சட்டமன்ற உறுப்பினர் சிவா பக்தர்களுக்கு வழங்கி வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து 48வது நாள் மண்டல அபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அனந்தபால் ஆதீனம் நிர்வாக கமிட்டி விழா குழுவினர் தலைவர் செல்வநாதன், உறுப்பினர்கள் ஜனார்த்தனன், ஆறுமுகம் உட்பட நிர்வாக குழு கமிட்டி உறுப்பினர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டை ஏஆர்ஆர் நகர் கிளை மற்றும் ஜிப்மர் அரசு மருத்துவமனை இணைந்து மாபெரும் இரத்த தான முகாம் வில்லியனூர் சுல்தான்பேட்டை பகுதியில் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெற்றது. மாவட்ட மருத்துவரணி செயலாளர் அபுபக்கர் சித்தி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். மேலும் மாவட்ட தொண்டரணி செயலாளர் அகமது உசேன் மற்றும் கிளை தலைவர் ஃபாரூக், கிளை செயலாளர் உமர் சிராஜுதீன், பொருளாளர் தாஜுதீன், துணைத் தலைவர் நஜ்முல் ஆலம், துணை செயலாளர் பாட்ஷா, மருத்துவரணி செயலாளர் பரீத்கான், மாணவரணி செயலாளர் பாசில், தொண்டரணி செயலாளர் ஜான் பாஷா, வர்த்தகரணி செயலாளர் அகமது அலி ஆகியோர் இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு எடுத்து கூறினர். இதில் 40க்கும் மேற்பட்ட இரத்த கொடையாளர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். புதுச்சேரி உருளைன்பேட்டை புதுநகர் கண்டக்டர் தோட்டத்தை சேர்ந்தவர் சலீம். இவரின் மனைவி சுமைனா பானு. இவர் சென்னையில் உள்ள தனது தங்கையின் வளைகாப்புக்காக மாமியார் ஜீவா மற்றும் 3 ஆண் குழந்தைகளுடன் நேற்று மாலை 5 மணிக்கு வீட்டிலிருந்து ஆட்டோவில் புதிய பஸ் நிலையம் சென்றார். அங்கு கிழக்கு கடற்கரை சாலை வழியாக செல்லும் TN02 1N 1953 என்ற எண் கொண்ட அரசு பேருந்தில் சென்னைக்கு ஏறினர். அப்பொழுது கையில் வைத்திருந்த சூட்கேஸை லக்கேஜ் வைக்கும் இடத்தில் வைத்திருந்தார். அந்த சூட்கேஸில் 25 பவுண்ட் நகை, பணம் இருந்தது. பேருந்து காலப்பட்டு பிள்ளைச்சாவடி அருகே சென்ற பொழுது லக்கேஜில் வைத்திருந்த சூட்கேஸை காணாமல் போனது கண்டு அதிர்ச்சி அடைந்த சுமைனா பானு தனது மாமியாருடன் சேர்ந்து கூச்சலிட்டு பேருந்தை நிறுத்தினர். பேருந்து நடத்துனர் பேருந்தில் இருந்து யாரையும் இறங்க விடாமல் காலப்பட்டு போலீஸ் நிலையம் கொண்டு சென்றார். அங்கு பயணிகளை சோதித்த பொழுது சூட்கேஸ் கிடைக்கவில்லை. போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் உருளைன்பேட்டை காவல் நிலையம் செல்ல அறிவுறுத்தினர். இதையடுத்து அவர்கள் இரவு உருளைன்பேட்டை போலீஸ் நிலையம் வந்து புகார் கொடுத்தனர். ஆனால் அவர்கள் புகாரை ஏற்க மறுத்து சம்பவம் நடந்த இடத்தில் புகார் தெரிவிக்க கூறினர். இதனால் அவர்கள் கோட்டகுப்பம் போலீசாரிடம் சென்றனர். அவர்கள் எங்கள் மாநிலம் இல்லை என்பதால் புதுவையில் புகார் கொடுக்கும்படி கூறினர். இதனால் நள்ளிரவு 1 மணி வரை பாதிக்கப்பட்டவர்கள் அலைக்கழிக்கப்பட்டனர். இதையடுத்து இன்று காலை திமுக தொகுதி பொறுப்பாளர் எஸ். கோபால் அவர்களை சந்தித்து போலீசார் புகார் எடுக்காததை பற்றி தெரிவித்தனர். பின்னர் பாதிக்கப்பட்டவர்களையும் அந்த பகுதி மக்களையும் அழைத்துக் கொண்டு திமுக பொறுப்பாளர் எஸ். கோபால் அவர்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ அவர்களை சந்தித்து முறையிட்டார். பின்னர் அனைவரும் எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் கோரிமேட்டில் முதல்வர் ரங்கசாமியை அவரின் வீட்டில் சந்தித்தனர். அப்பொழுது நடந்த சம்பவத்தை முழுமையாக விளக்கினர். போலீசார் வழக்கு பதிவு செய்ய மறுப்பது குறித்தும் தெரிவித்தனர். அப்பொழுது முதல்வர் ரங்கசாமி உருளைன்பேட்டை போலீசாரை வீட்டுக்கு அழைத்து பேசி வழக்கு பதிவு செய்ய குற்றவாளிகளை கண்டறிய உத்தரவிட்டார். மேலும் காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவன், லக்ஷ்மி சௌஜன்யா, பக்தவச்சலம் ஆகியோர் தலைமையில் 3 தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் பேங்க் ஆஃப் இந்தியா சார்பில் உழவர் தின சிறப்பு லோன் வழங்கியது. ரூபாய் 10 கோடிக்கு மேல் 60க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் சென்னை மண்டல மேலாளர் மறைத்தி மோகன், தமிழ்நாடு வேளாண் துறை நிர்வாக பொறியாளர் கலைவாணி, வங்கி வேளாண் வளர்ச்சித்துறை சார்பாக விழுப்புரம் கிளை மேலாளர் சிவராமன் கபூர், கிளை மேலாளர் கொண்டு பயிர்க்கடன், சுய உதவிக்குழு, மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்புக்கான போன்ற ஏராளமான மாவட்டம் முழுவதும் உள்ள வாடிக்கையாளர் அனைவருக்கும் ரூபாய் 10 கோடி மதிப்பிலான லோன் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டார்கள். தங்களது தேவையான கடன்களை பூர்த்தி பெற்றனர். பெரம்பலூர் அருகே முருகன்குடி கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சேத்து மாரியம்மன் ஆலய திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது.
அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சேத்து மாரியம்மனுக்கு மாவிளக்கு பூஜை, சாமி ஊர்வலம், கரகாட்டம், வான வேடிக்கையுடன் கடந்த ஒரு வாரம் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான பால்குடம் எடுத்தல் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இதில் அக்னி சட்டி மற்றும் அலகு குத்துதல் என பக்தர்கள் சுமார் 70க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட பால்குடம் எடுத்து ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக சென்று கோவிலுக்கு வந்தனர். பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று வழிபாடு செய்தனர். இதனால் அப்பகுதியே கோலாகலமாக காணப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் கிராம முக்கியஸ்தர்கள் செய்துள்ளனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பல்வேறு எதிர்ப்புகளை மீறி வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றி என வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்தார். புதுச்சேரி மாநில லோக்சபா தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வைத்திலிங்கம் எம்பி தொகுதி வாரியாக பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்து வருகின்றார். இதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்ட தொகுதியில் வைத்திலிங்கம் எம்பி நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் துவங்கிய நிகழ்ச்சியில் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு விநாயகர் கோவிலில் பூஜை செய்து பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தனர். அப்பொழுது பேசிய வைத்திலிங்கம் எம்பி, இத்தொகுதியில் எதிர்ப்புகள் மற்றும் பல்வேறு பிரச்சினைகளை மீறி இந்தியா கூட்டணிக்கு பொதுமக்கள் வாக்களித்துள்ளனர் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகையால் இத்தொகுதியில் ஏதேனும் குறைகள் மற்றும் பிரச்சினைகள் இருப்பின் உங்களுடன் ஒன்றிணைந்து அவற்றை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை மேற்கொள்வோம் என்றார். முன்னதாக நன்றி பிரச்சாரத்திற்கு வந்த வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோரிடம் அப்பகுதி பெண்கள் எங்கள் பகுதிகளுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை முழுமையாக வழங்க நடவடிக்கை எடுங்கள் என முறையிட்டனர். நிகழ்ச்சியில் தொகுதி பொறுப்பாளர் ஏ. கே. குமார், காங்கிரஸ் வட்டார தலைவர் பரமசிவம், மாநில செயலாளர் சுரேஷ், முத்துரங்கம், திமுக நிர்வாகி செந்தில் வேலன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் ஸ்னெய்டர் எலக்ட்ரிக் இந்தியா ஃபவுண்டேஷன் ஏற்பாடு செய்திருந்த ஹவுஸ் பில்டிங் எலக்ட்ரீஷியன் அண்ட் பிளம்பிங் டெக்னீஷியன் பிரிவில் படிக்கும் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடந்த ஆண்டு இத்துறையில் படித்து முடித்த மாணவர்கள் ஒவ்வொருவரும் தங்களது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்கள். மாணவர்கள் 10,000 முதல் 40,000 வரை தங்கள் மாத வருமானம் பெற்று வாழ்வாதாரம் நல்ல நிலையில் உள்ளதாகவும் தங்கள் பணியாற்றும் நிறுவனம் பற்றியும் தங்களது எதிர்கால திட்டம் குறித்தும் மகிழ்ச்சியுடன் கலந்துரையாடினர். எலக்ட்ரிக்கல் துறையில் தனது அனுபவத்தையும் இத்துறையின் எதிர்கால வாய்ப்புகள் குறித்தும் விழாவின் சிறப்பு விருந்தினர் சாய்ரா மற்றும் ஹரி அவர்கள் மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டார்கள். மேலும் அவர் படித்த செய்தி ஒன்றான மேற்கத்திய நாடுகளில் 17 வயதிற்கு மேல் மாணவர்கள் தங்கள் தேவையை தானே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற தகவலையும் மாணவர்களிடம் பகிர்ந்து கொண்டார். இயர் லேடர் டு சக்சஸ் என்ற தலைப்பில் ஸ்னெய்டர் எலக்ட்ரிக் இந்தியா நிறுவனத்தின் குறும்படம் வாயிலாக பல பயனுள்ள தகவல்களை மாணவர்களிடம் ஹரி மற்றும் சாய்ராம் விளக்கினார்கள். மேலும் ஸ்னெய்டர் எலக்ட்ரிக் இந்தியா நிறுவனம் அளிக்கும் வாய்ப்புகள் குறித்தும் மாணவர்கள் சுயதொழில் புரிவதற்கு தேவையான உதவிகள் குறித்த விழிப்புணர்வையும் மாணவர்களிடம் எடுத்துரைத்தனர். இந்த சிறப்பு சந்திப்பு நிகழ்ச்சியில் சோலார் எலக்ட்ரிக் குறித்த விழிப்புணர்வு, சிறு குறு மற்றும் பெரிய நிறுவனங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அமைப்பது, ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ், பிசினஸ் ரொட்டேஷன், பிசினஸ் மாடல், பிரான்ச்சைஸ், ரீட்டைல் ஷாப், டீலர் குறித்தும் எடுத்துரைத்தனர். மேலும் ஆண்டிற்கு நாடு முழுவதும் 400க்கும் அதிகமான சுயதொழில் புரிவோருக்கு ஸ்னெய்டர் எலக்ட்ரிக் இந்தியா நிறுவனம் செய்யும் உதவிகள் குறித்தும் மாணவர்களுக்கு விரிவாக விளக்கினார்கள். கிளீன் எனர்ஜி என்டர்பிரீனியர் சென்டர் நடத்தும் 21 நாள் சிறப்பு வகுப்புகள் பற்றிய கலந்துரையாடலில் மாணவர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். நிகழ்ச்சி நிறைவில் சுயதொழில் புரிவதற்கு உதவும் ஸ்னெய்டர் எலக்ட்ரிக் இந்தியா நடத்தும் 21 நாள் சிறப்பு பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள மாணவர்கள் ஆர்வமுடன் முன்வந்தனர். பங்கேற்ற மாணவர்களுக்கு டி-ஷர்ட் மற்றும் எலக்ட்ரிக்கல் துறையில் பணியாற்ற தேவைப்படும் அடிப்படை உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 30க்கும் மேற்பட்ட மாணவர்களுடன் கல்லூரி இயக்குனர், முதல்வர், மேலாளர் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர். தேசிய கீதத்துடன் நிறைவு பெற்ற சிறப்பு நிகழ்ச்சியின் விழா ஏற்பாடுகளை கல்லூரி நிர்வாகம் வழிகாட்டுதலின்படி ஆசிரியர்கள் மிக சிறப்பாக செய்தனர். இக்கல்லூரியின் மாணவர்கள் சேர்க்கை இந்த மாத இறுதியுடன் நிறைவு பெறுகின்றது. 2024-2025 ஆண்டிற்கான 17 வயது கல்வியாண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.